வெல்கம் டு சுடுதண்ணி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் கார்லிக் மைனஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இதை எக் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். அதுவும் பிளெண்டர் இல்லாமல் நம்ம மிக்சியிலே பண்ண போகிறோம். நான் சொல்கிற டிப்ஸை அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா நீங்களே வீட்டில் சூப்பராக இந்த மைனஸை பண்ணிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு மிக்சியில் ஒரு முட்டை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 3-4 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே 7-8 மிளகு சேர்த்துக்கோங்க. அதோட 1/4 டீஸ்பூன் உப்பு, 3/4 டீஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் இன்னைக்கு சன்ஃப்ளவர் ஆயில் சேர்த்துருக்கேன். நீங்கள் எந்த வெஜிடபிள் ஆயில் வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போது இதை மூடி வச்சு பல்ஸில் 10 டைம்ஸ் போட்டுக்கோங்க. கண்டினியூஸாக போடக்கூடாது, ஆஃப் பண்ணி போடணும். இப்போ பாருங்கள், கொஞ்சம் திக்காக வந்திருக்கு. இப்போ மறுபடியும் இதில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு மறுபடி பல்ஸில் 10 டைம்ஸ் போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்குது. கண்டினியூஸாக போட்டிங்கன்னா சூடாயிடும், அப்போ மைனஸோட டெக்ஸ்சர் வராது. 3rd டைமும் நான் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 15 தடவை பல்ஸில் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா திக்காயிடுச்சு. நீங்கள் எதுக்கு யூஸ் பண்ணுறீங்கிறத பொறுத்து திக்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி ஷவர்மாக்கு யூஸ் பண்ணுறனால கொஞ்சம் இந்த டெக்ஸ்சரில் எடுத்திருக்கேன். இல்லை உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் திக்காக வேணும்னா மறுபடியும் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து அதே மாதிரி 10 to 15 டைம்ஸ் பல்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க. அப்போ இன்னும் நல்லா திக்காகவே ஆகிடும். அவ்வளோதான், நம்மளோட கார்லிக் மைனஸ் இப்போ செம்மையாக ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் எந்த ஒரு ஃப்ரை செஞ்சாலும் இல்லை சீஸ் பால்ஸ் அந்த மாதிரி செஞ்சாலும் இது ஒரு பர்ஃபெக்டான டிப்பாக இருக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மைனஸ் நம்ம முட்டை சேர்த்து பண்ணியிருக்கனால கண்டிப்பாக ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஒரு முட்டை தான் சேர்த்து பண்ணியிருக்கனால ரொம்ப கம்மியாக தான் வரும். ஸோ ஒரே நாள்லேயே காலி பண்ணிடுங்க. நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.